கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து எல்லாரும் பாடி அவரை உயர்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவிலே மகிமையான காரியங்களை செய்வார். பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உம் தோளி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கோடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கோடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் வாயில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை காத்த கிருபைக்காக நன்றி. தீங்கிலிருந்து எங்களை விடுவித்து விலக்கி காத்த கிருபைக்காக நன்றி. அழிவின் விளிம்பிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய மாறாத தயவுக்காக என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்திரளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 90 சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு அருமையான ஜெபத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாள் முழுவதும் நாம் ஸ்தோத்திரம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் அழுது கொண்டு துக்கத்தோடு வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் எல்லாரும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். உங்களை குறித்த தேவ நோக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியுங்கிறது தான் வேதம் சொல்லுகிற பதிலாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் எப்பொழுதும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அவனுக்கு முதலாவது என்ன தேவைன்னா தேவனுடைய கிருபை வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிற மனுஷனுக்கு கஷ்டமே வராதா, வியாதியே வராதா, நெருக்கங்கள் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் உண்டாகிற பிரச்சனைகள் அவனுக்கு உண்டு. இந்த வாழ்நாள் முழுவதும் களிகூறுகிற அந்த மனுஷனுக்கு எல்லா மனிதனுக்கும் வருகிற பிரச்சனைகள் உண்டு. வியாதி, வேதனை, நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அழுகையாக தெரியாமல் அந்த கஷ்டங்களிலையும் அவன் சந்தோஷமாக அவனால் வாழ முடியும். அப்போ இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறத குறித்து வேதம் யாருக்குமே போதிக்கலை. எந்த ஒரு போதனையும் அப்படி கொடுக்கலை. கஷ்டத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்பது தான் வேதம் நமக்கு போதிக்கிற காரியம். வியாதியில் எப்படி நம்பிக்கையாக இருப்பது அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. பாடுகளில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அதுதான் வேதம் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. நீங்கள் வேதத்தில் எங்கே படித்து பாருங்கள், ஆசீர்வாதமாக, நிறைவாக, திருப்தியாக கர்த்தருக்குள் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் நிறைய பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் பாடுகள் மத்தியிலையும் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. வேதம் அதைத்தான் போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தேட முடியாது. பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனாலும் அது மத்தியில் ஒருவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மளை சந்தோஷமாய் வைக்கிற ஒரு நல்ல தேவன் மேலே நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் இப்போ கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பவுல் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்குள்ளே மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரலைன்னா இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க. இயேசு உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளே வந்துடுங்க. கண்ணீர் இல்லாத அல்லது பாடுகள் இருந்தாலும் அதன் மத்தியில் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் என்ன துயர துன்ப பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் அது நடுவில் நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தரணும். காலையிலே ஆண்டவரே நாங்கள் களிகூர்ந்து மகிழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.